அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. பொதுவா நம்ம கட் இருக்கு இல்லையா? நம்முடைய பெருங்குடல் பகுதி இருக்கு இல்லையா? இந்த பெருங்குடல் பகுதி அப்படிங்கிறது, நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை நேரடியாக உறிஞ்சக்கூடிய பகுதியாகத்தான் பெருங்குடல் இருக்கிறது. அப்ப அந்த பெருங்குடல்ல லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் வரும். அதாவது சரியாக ஜீரணமாகாத உணவுகளோ, உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த உணவுகள் வயிற்றுக்குள் சென்று பெருங்குடல் பகுதியில் இருக்கும்போது, அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் உடல் எடுப்பது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய செரிமானம் ஆகாத, முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய அமிலங்களையும் சேர்த்து தான் உடல் எடுக்கும். அப்ப என்ன ஆகும் நமக்கு? நோய் தான் ஏற்படும். அப்ப பொதுவாக ஒரு அசைவ உணவு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, காலை நேரங்களிலோ, மதிய நேரங்களிலோ நீங்க அசைவ உணவை எடுக்கும்போது, அந்த அசைவ உணவு நம்முடைய நடமாட்டத்தின் காரணமாக, நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது காரணமாக, பகலில் சூரிய ஒளியுடைய தாக்கம் நன்றாக இருக்கும்போது, வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வரைமுறையின் காரணமாக, நீங்கள் பகல் நேரங்களில் சாப்பிடுகின்ற அசைவ உணவுகள் செரித்து, அந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் வராம, வயிற்றுக்குள் சென்று முறைப்படுத்தப்பட்ட உடலால் சிதைக்கப்பட்டு, உடலுக்கு தேவையான சத்தாக மாற்றப்பட்ட மூலக்கூறுகள் உடலிலிருந்து உறிஞ்சு கொள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆனா நம்ம அத செய்யலன்னா என்ன ஆகும்? அப்ப